செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்குச்சாவடிக்கு வீட்டில் இருந்து நடந்து சென்றே வாக்களித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கை. சேலம் சிலுவம்பாளையத்தில் வாக்கு செலுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. குடும்பத்துடன் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்கு செலுத்தினார். ஆழ்வார்பேட்டையில் வாக்களித்தார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன். சென்னை திருவான்மையூரில் முதல் நபராக வந்து 20 நிமிடங்கள் காத்திருந்து வாக்களித்தார் நடிகர் அஜித். நீலாங்கரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாக்கு செலுத்தினார். பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திண்டிவனத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாக்களித்தனர். சிதம்பரத்தில் கே பாலகிருஷ்ணன், திருத்துறைப்பூண்டியில் ரா முத்தரசன் வாக்கு செலுத்தினர். கலிங்கப்பட்டியில் வைகோ, அரியலூரில் திருமாவளவன் வாக்களித்தனர். திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸ், சென்னை சாலி கிராமத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு செலுத்தினர். நடிகர்கள் விக்ரம், சூர்யா, கார்த்தி, சிவகார்த்திகேயன், அரவிந்த் சுவாமி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். நடிகைகள் ராதிகா, த்ரிஷா, நமிதா உள்ளிட்டோர் ஆர்வமுடன் வாக்களிப்பு. தமிழ்நாடு முழுவதும் முதல் முறை வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி உற்சாகம். நாட்டின் எதிர்காலத்தில் பங்கெடுத்ததாக மகிழ்ச்சி. நூறு வயதை கடந்த போதும் ஜனநாயக கடமையாற்றிய முதியோர். கரம்பக்குடியில் சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்த 107 வயது மூதாட்டி. தேர்தலை புறக்கணித்த மக்களை சமாதானப்படுத்தி வாக்களிக்க செய்த அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகள். விழுப்புரம், புதுக்கோட்டையில் கடைசி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு வாக்களித்தனர். வடசென்னை தொகுதியில் சர்க்கார் படபாணியில் 49B விதிப்படி வாக்குரிமையை பெற்ற இளைஞர் முன்கூட்டியே கள்ள ஓட்டு போடப்பட்ட நிலையில் ஆதாரங்களை சமர்ப்பித்து தனது வாக்கை செலுத்தினார். ஈரோட்டில் வெப்ப அலை வீசியதால் 109 டிகிரி சுட்டெரித்த வெயில்.
கொளுத்திய வெயிலிலும் மக்கள் சாறை சாறையாக வந்து வாக்களித்ததால் 71% வாக்குப்பதிவு. மத்திய பிரதேசத்தின் விதிஷா தொகுதியில் பாஜக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சவுகான். ஹரியானாவின் கர்னால் தொகுதியில் பாஜக முன்னாள் முதலமைச்சர் மனோகர் கட்டார் வேட்புமனு தாக்கல். ஒரு சவரன் தங்கம் விலை 55,000 தாண்டியது. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 55,120 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. மாலை 7 மணி நேர நிலவரப்படி 72% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். நாடு முழுவதும் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அந்த வகையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு 21 மாநிலங்களில் உள்ள 102 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடந்தது. தமிழ்நாட்டில் 68,321 வாக்குச்சாவடிகளிலும் சென்னையில் மட்டும் 3,719 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதியோர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் ஆர்வமுடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். விழுப்புரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தலை புறக்கணித்த மக்களை அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் சமாதானப்படுத்தி இறுதி நேரத்தில் வாக்களிக்க வைத்தனர். பல பகுதிகளில் மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு கூடுதல் நேரம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மாலை 7 மணி வரை நிலவரப்படி 72% வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். நம்ம 7 மணி வரைக்கும் ஓட்டர் டர்ன் அவுட் அந்த சதவீதம் நான் வாசிக்கிறேன். நம்ம மாநிலம் முழுவதுமே பார்க்கும்போது 72.09%. இது 7 மணி ஃபிகர். இன்னும் நம்ம ஒரு சில வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க சீட்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களோட ஓட்டெல்லாம் வாங்க போகிறோம். ஸோ ஹையஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி 75.67%, நெக்ஸ்ட் தர்மபுரி 75.44%, அடுத்த சிதம்பரம் 74.87%. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் குடும்பத்துடன் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினர். சென்னை தேனாம்பேட்டை SIET மகளிர் கல்லூரி வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களித்தார். அவருடன் மனைவி துர்கா ஸ்டாலினும் வரிசையில் காத்திருந்து தமது வாக்கை பதிவு செய்தனர். முன்னதாக தமது இல்லத்திலிருந்து முதலமைச்சர் நடந்தே வாக்குச்சாவடிக்கு சென்றார். வாக்குப்பதிவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என கூறினார். நான் என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட வேண்டும். மறந்துடாமல், அதை புறக்கணித்திடாமல் அந்த ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். சேலம் சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். வாக்குரிமை உள்ள அனைவரும் வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் பெண்களும் வாக்காளர் பெருமக்களும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா, மகன் மிதுன், மருமகள் திவ்யா ஆகியோரும் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர். தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். விரைவாக வாக்களித்த ரஜினி அடையாள மை தடவிய விரலை காட்டிவிட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பினார்.
அப்போது ரசிகர்கள் கோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் சென்னை எல்டாம் சாலையில் உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். முன்னதாக கமல்ஹாசன் இவிஎம் எந்திரத்தில் தனது வாக்கை பதிவு செய்தபோது பீப் ஒலி வராததால் சலசலப்பு ஏற்பட்டது. வாக்குச்சாவடியில் இருந்த ஊழியர்கள் கமல்ஹாசனின் வாக்கு பதிவானதாக தெரிவித்ததை அடுத்து அவர் கிளம்பினார். திருவான்மியூரில் நடிகர் அஜித் வழக்கமாக வாக்களிக்கும் பாரதிதாசன் தெருவில் உள்ள சென்னை மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பே சென்றார். காலை 7 மணிக்கே முதல் ஆளாய் தமது ஜனநாயக கடமையை ஆற்றிய அவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். அஜித் காலையிலேயே முதல் ஆளாய் வந்து வாக்களித்தும் அவரை காண சில ரசிகர்கள் அங்கு கூடினர். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய பிறகு நடைபெற்ற முதல் மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தார். இந்த தேர்தலில் அவரது கட்சி போட்டியிடவும் இல்லை, யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கவும் இல்லை. படப்பிடிப்புக்காக ரஷ்யா சென்றிருந்த அவர் வாக்களிக்க சென்னை திரும்பினார். பனையூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து காரில் நீலாங்கரை வாக்குச்சாவடிக்கு வந்த விஜய் கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டத்திற்கு இடையே தனது வாக்கினை செலுத்திவிட்டு திரும்பினார். நடிகர் விஜய் வாக்களிக்கும் போது கையில் காயத்திற்கு பிளாஸ்டரி ஒட்டியிருப்பது தெரிந்தது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஜனநாயக கடமையாற்றியதை பெருமையாக பதிவிட்ட விஜய் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தல் களத்தில் வேட்பாளர்களாக போட்டியிடும் பெண் தலைவர்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி வேட்பாளருமான கனிமொழி சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள சிஎஸ்ஐ செயின்ட் இவாஸ் பள்ளியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியா கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக 39 இடங்களிலும் வெற்றி பெறும். பாண்டிச்சேரி உள்பட 40க்கு 40 என்பது நிச்சயம். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமம் காவிரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்றார். 107வது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. அதனை சரி செய்யும் வரை சிறிது நேரம் காத்திருந்து பின்னர் அவர் வாக்களித்தார். வெயில் அதிகம் இருந்தாலும் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு நான் வைக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள், தயவு செய்து எல்லோரும் ஓட்டளிக்க வாருங்கள், வாக்களிக்க வாருங்கள். இது உரிமை, நமது உரிமை. நாம் இந்த உரிமையை விட்டு கொடுத்தால் நல்லவர்கள் வருவது தடுக்கப்படும். நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால் தயவு செய்து அனைவரும் வெயிலையும் பார்க்காம எந்தவித சோர்வையும் பார்க்காம தயவு செய்து அனைவரும் வந்து வாக்களித்து விடுங்கள். இதே பள்ளியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குடும்பத்தினருடன் வாக்களிக்க வந்தார். அப்போது தமிழிசை சவுந்தரராஜனை சந்திக்கவே இருவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவரது சகோதரர் சண்முக பாண்டியனுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். விஜயகாந்த் இல்லாமல் முதன்முறையாக மனவேதனையுடன் வாக்களித்ததாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். முதல் முறையாக கேப்டன் இல்லாம நாங்க 3 பேர் மட்டும் வந்து ஓட்டு போடுறது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட தான் இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். ஆனாலும் ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டியதுனுக்காக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக சார்பாக நான் எல்லா பகுதிக்கு போயிட்டு வந்ததுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்.
தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணி திண்டிவனம் மாரியம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் அதிகாலையிலேயே வந்து வாக்களித்தார். மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு ஏப்ரல் 19, 2024 தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும். எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது. நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது. அதனால் இங்கே போட்டிருக்கேன். இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும். இப்போ கிளம்பிட்டு முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுனால தருமபுரிக்கு கிளம்பிட்டுருக்கிறேன். நீங்கள் சார்ந்திருக்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி? ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளரான தமிழச்சி தங்கபாண்டியன் நீலாங்கரையில் உள்ள புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கொளுத்தும் வெயிலிலும் ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகளில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தருமபுரி மக்களவைத் தொகுதியில் காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. தருமபுரி நகரில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் முதல் முறை வாக்காளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் வாக்களிக்க வந்த மாணவி ஒருவருக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் பால்பிரின்சி ராஜ்குமார் பரிவட்டம் கட்டி வரவேற்றார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் கிராமத்தில் வாக்குச்சாவடியை சுப நிகழ்ச்சி நடைபெறும் வீடு போல வாழை மரம், தோரணங்கள் கட்டி தேர்தல் பணியாளர்கள் அலங்கரித்தனர். அதேபோல் வாக்காளர்களுக்கு வெற்றிலை, பாக்கு, சந்தனம், குங்குமம் கொடுத்தும் வரவேற்பு அளித்தனர். மேலும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க வாக்குச்சாவடியில் நீர்மோரும் வழங்கப்பட்டது வாக்காளர்களை கவர்ந்தது. மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தேவராஜன் என்பவர் மகன், பேரன், பேத்தி என தனது குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேருடன் வந்து வாக்களித்தார். அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வி ஜஸ்ட் அரைவ். ஓட்டிங்கும் அதே மாதிரி ஃபேமிலியாக வந்து போட்டிருக்கோம். சீம்ஸ் டு பி ஹாப்பியாக இருக்குது. மேபி இது எவ்ரி 5 years we will continue from our family. இப்போ எல்லாரும் வெவ்வேறு இடங்கள் இருக்குது. ஆனால் ஓட்டிங் தான் இருக்கா? எஸ் எஸ். வெவ்வேறு பகுதிகள் இருக்குது. ஆமாம், வெவ்வேறு பகுதி சென்னை சரௌண்டிங்கில் தான் இருக்கும். பட் இங்கேருந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலை. ஸோ வில் ஆல் கம் ஹியர். சென்னை தியாகராய நகர் பகுதியில் இந்து பிரச்சார சபை பள்ளியில் ஆக்சிஜன் சிலிண்டருடன் வந்து ரகுநாதன் என்பவர் வாக்களித்தார். எந்த சூழ்நிலையிலும் அனைவரும் தவறாமல் வந்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் வேட்பாளர்களும் ஜனநாயக கடமையாற்றினர். வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி சென்னை அண்ணாநகர் ரவுண்டானாவில் உள்ள கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையத்தில் வாக்கினை செலுத்தினார். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு காரணமாக சுமார் 20 நிமிடங்கள் காத்திருந்து சரி செய்த பிறகு அவர் வாக்களித்தார். அதே தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோ வண்ணாரப்பேட்டையில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தமது வாக்கை பதிவு செய்தார். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் நந்தனத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் தங்களை பெரிதாக ஆக்கிக்கொண்டு பூதகரமாக ஆக்கி கொண்டவர்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் கூட்டு போகிறோம். நடைமுறையிலே எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கும் வெள்ளத்துக்கும் எதுவுமே செய்யாமல் வெறுங்கையை வீசி கொண்டு வருவர்களுக்கு 8 முறை வந்திருக்கின்றார் பிரதமர். வெறுங்கையோடு வந்தார். அவரை திருப்பி வெறுங்கையோடு அனுப்புவோம். சென்ற முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மத்திய சென்னை மட்டுமல்ல, தென் சென்னை மட்டுமல்ல, வட சென்னை, தமிழ்நாட்டுள்ள அனைத்து 40 தொகுதியிலும் சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திமுக வேட்பாளரான TR பாலு கோடம்பாக்கத்தில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்கினை செலுத்தினார். திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் வரிசையில் நின்று தமது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். ஜனநாயகம் மலர, அதே வேளையில் மதவாத பாசிச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் மக்கள் ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பை அளிப்பார்கள் என நான் 100% நம்புகிறேன். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தெற்காசிய விளையாட்டு கூட்டமைப்பு வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார்.
பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கியுள்ள அருண் நேரு சொந்த ஊரான திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள சிறுவயலூர் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை செலுத்தினார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் சொந்த ஊரான அகத்தீஸ்வரம் பகுதியில் உள்ள வாக்கு மையத்தில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். அதேபோல கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தமது தொகுதிக்கு உட்பட்ட பெரிய திருமங்கலம் பகுதியிலுள்ள அரசு பள்ளியில் வாக்கினை செலுத்தினார். நெல்லையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்கு மையத்தில் வாக்களித்தார். தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே மதுரை போடி ரயில் பாதையில் தரைப்பாலம் அமைத்து தரக்கோரி அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். ஊரில் சாலை வசதி கேட்டு நாங்கள் இப்போ போராட்டத்தில் இருக்கோம். எனக்கு ரயில்வே கிராஸிலும் ரோடு வசதி வேணும்னு நாங்கள் போராட்டத்தில் நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம். இது போக திரும்ப மறுபடியும் எத்தனை தேர்தல் வந்தாலும் ஒரே மாதிரி தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னா ஓட்டு போட மாட்டோம். தீர்வு கிடைக்க வரைக்கும் போட மாட்டோம். எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வரைக்கும் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். இது எங்கள் ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி எங்கள் கிராமத்தில் நாங்கள் எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியை அகற்றக் கோரி சரவம்பாக்கம் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடி ஏந்தி தேர்தலை புறக்கணித்தனர். பொன்னேரி அருகே காட்டுப்பள்ளி தனியார் துறைமுகத்தில் பணியாற்றிய 9 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஏலா கிராமத்தில் வசிப்பவர்கள் மின்சாரம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி தேர்தலை புறக்கணித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து மேட்டுக்கடை கிராமத்தில் 600க்கும் மேற்பட்டோர் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தங்களது வசமாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம்தான் வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. 2026 மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை உறுதியாக நாங்கள் அமைப்போம். அரியலூர் மாவட்டம் அங்கனூர் வாக்குச்சாவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான தொல் திருமாவளவன் தனது தாயுடன் சென்று வாக்களித்தார். பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். இந்த தேசத்தை மீட்பதற்கான தீர்ப்பை தமிழகத்திலிருந்து எழுதத் தொடங்குகிறோம் என்பதை அறிவிப்பதற்கான நாள்தான் இன்றைய வாக்குப்பதிவு நாள். தமிழக மக்கள் இந்தியா கூட்டணியின் அல்லது திமுக கூட்டணியின் பக்கம் நிற்கிறார்கள். எனவே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும், அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும், டெல்லியிலே பாசிச பாஜக அரசு தூக்கி எறியப்படும், இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலரும் என்கிற நம்பிக்கை உள்ளது. சிதம்பரத்தில் வாக்களித்த மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என மக்கள் விரும்புவதாக கூறினார். இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பது, மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்கிற இந்த மாதிரியான அடிப்படையான பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த முறை தேர்தல் பரப்புரை நடைபெற்றிருப்பது உண்மையிலேயே பொதுமக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் அவரது மனைவி அனுராதா ஆகியோர் சென்னை பெசன்ட் நகரில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்களித்தார். திண்டிவனம் மரகதாம்பிகை வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். மாற்றம் வர, நாடு செழிக்க, நல்ல மழை பொழிய இந்த தேர்தல் வெற்றி உதவும் என்று அவர் கூறினார்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வேலூர் வாக்குச்சாவடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வாக்களித்தார். ஒன்றியத்தில் மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்று அவர் தெரிவித்தார். திண்டிவனம் மரகதாம்பிகை வாக்குச்சாவடியில் பாமக தலைவர் அன்புமணி வாக்களித்தார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்களித்த வி.கே. சசிகலா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் திருந்துவதற்கு இந்த தேர்தல் வாய்ப்பாக அமையும் என தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் வாக்களித்ததன் மூலம் முதல் முறையாக தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக முதன்முறை வாக்காளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சில வாக்குச்சாவடிகளில் முதல் முறை வாக்காளர்களை தொப்பி அணிவித்து வரவேற்றனர். வாக்குச்சாவடியிலிருந்து அலுவலர்கள் பதற்றத்தை தணிக்க உதவியதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஓட்டை காஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓட்டு போடுறதுன்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஓட்டு கண்டிப்பாக காஸ்ட் பண்ணணும். சில பேர் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு இந்த ஒரு நாள் டேவை வந்து ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் எல்லாருமே கண்டிப்பாக வந்து அவங்களோட ஓட்டை காஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போனேன், எப்படி இருக்குன்னு தெரில. அப்புறமே போனேன், ஃபஸ்ட்டு லைனில் நிற்க சொன்னாங்க. அப்புறம் உள்ளே போனேன், வாக்குச்சாவடி உள்ளே போனேன், அடையாள அட்டை காட்ட சொன்னாங்க. அப்புறம் கையில் மை வச்சாங்க. எனக்கு பிடிச்ச வேட்பாளரை தேர்ந்தெடுத்தேன். இந்திய குடிமகன் ஆகிட்டேன். நானும் ஃபஸ்ட் டைம் ஜனநாயக பொண்ணு ஆகிட்டேன்னு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறோம். உள்ளே போகும்போது கொஞ்சம் நர்வஸ் அண்ட் டென்ஷனாக இருந்துச்சு. பட் உள்ளே வந்து எப்படி ஓட் பண்ணணும்னு கைட்னன்ஸ் ப்ளஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதால் ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ணுறதால மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு பாராட்டு விதமாக கேப் போட்டு எங்களை மகிழ்ச்சிருக்காங்க. மேலும் மேலும் வருங்காலத்தில் வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டுகளை பதிவு செய்வோம் என்று சொல்லிங்க. எப்படி இருக்குது உங்களோட ஃபீலிங்? ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டுருக்கீங்க. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் போடுறது வந்து ஜனநாயக உரிமையை கடமை செஞ்சுருக்கோம், கடமையை நிறைவேற்றிட்டோம். அதனால் சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் ஓட் பண்ணுறேன். ஓட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறோம். உள்ளே போகும்போது தான் பதட்டமாக இருக்குது. அதுக்கடுத்து எல்லாருமே கைட் பண்ணி கரெக்டாக எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மளை ஓட் பண்ண வச்சிடுறாங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ஓட் பண்ணுறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணேன்னு நினைக்கும் போது முதல்ல கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. அடுத்து ஃபுல்லுமே கைட் பண்ணாங்க. நானும் எலெக்ஷனில் ஓட் பண்ணேங்கிறதுல ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ஓட்டர் ஐடி வந்து 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் அது வரைக்குமே ஓட் போடலை. ஆனால் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் அப்பா அம்மாவுக்கு ஓட் போட வரப்போ எனக்கு கூட வருவாங்க, நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ இந்த வாட்டி என் கையிலேயே இந்த இங்க் வந்திருக்கு, நான் ஓட் போட்டிருக்கேன், நான் ஒருத்தவங்கள தேர்வு செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு அது ஒரு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. 18வது மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வந்து ஓட்டு போடுறேன். இது இந்த ஓட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சாதாரண மனுஷனோட வாக்கும் ஒரு நாட்டினோட பிரதமர் வாக்கும் இதில் வந்து சமம். ஸோ வந்து இதில் ஓட்டு போடுறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அறிவை வந்து விசாலமாக்கி அரசியலை வந்து உற்று நோக்கி நம் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தான். 100% ஓட்டளிச்சா நாட்டினோட மக்கள் வளர்ச்சி வந்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.